வணக்கம். வாமனா யூடியூப் சேனலின் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை அதிகாரி திரு ஜெபமணி மோகன்ராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ராஜீவ் கொலை வழக்கில் எல்லாருமே பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமியை குற்றம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? சுப்பிரமணிய சாமி டைரெக்டாக இன்வால்வ் இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய குரு சந்திராசாமின்னு ஒருத்தர், அவரு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கார் அதில். அதை இப்போ அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. சுப்பிரமணிய சாமி 2 புக் எழுதியிருக்காரு. ராஜீவ்காந்தி சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு, சோனியாவை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. எல்லாம் எழுதியிருக்காரே தவிர அவர் சந்திராசாமியை பற்றி மூச்சியே விடுறது அதில். அதனால் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சந்திராசாமி தான் அந்த ராஜீவ் கொலைக்கு பின்னணி காரணங்கிறது 1991 ஜூலை மாதம் முதல் வாரமே ராஜேந்திர ஜெயின் ஒருத்தன் டெல்லியில் இந்தி பத்திரிகைக்காரன் ஒருத்தன், அவன் தன்னுடைய பத்திரிகைகள் எழுதுகிறான். அவன் ஒரு தடவை எழுதலை, திருப்பி 3வது வாரம் எழுதுகிறான். அவனை அவன் ஜெயின் கமிஷனில் சாட்சி சொல்ல போகும்போது அவனை கொலை பண்ணிடுறாங்க. காவல்துறை ஆக்சிடென்டெலாம் இறந்துட்டார், விபத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டில் அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு வந்தது அந்த ராஜேந்திர ஜெயின். ராஜேந்திர ஜெயின் 91 ஜூலையிலே இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டான், சந்திராசாமி தான். ஆனால் அந்த செய்தி இங்கே மெட்ராஸில் வேலை பார்த்துருந்தேன் எங்களுக்கு தெரியாது. பேப்பர்லேயும் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அது ஒரு சதி போல் தெரியுது. வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும்னா 2016 அப்புறமா தான் இந்த ராஜேந்திர ஜெயின் சமாச்சாரம்லாம் தெரியும் எனக்கு. சரிங்க, ஒரு கேள்வி. சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் நெருங்கிய நண்பர்களா? அவர் சிஷ்யர். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. மார்கரெட், அதாவது காங்கிரஸ்லேயும் சிஷ்யர்கள் உண்டு, பிஜேபியிலும் சிஷ்யர்கள் உண்டு. அவருக்கு ஒரு தந்திரிக் பவர் இருந்திருக்கு, ஒரு காலத்தில் இருந்திருக்கு அவருக்கு. யாருக்கு தனித்தனி பவர் இருக்கு? தந்திரிக் பவர். அதாவது பாம்பேயில் இருக்கார் அவர். ஒரு நாள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில், அப்போ ஒரு வெள்ளைக்கார பொம்பளை அப்படியே போகுது, ஏதோ பார்ட்டியில் போகுது. இவர் அந்த லேடியை கூப்பிட்டுங்க வாமா அப்படிங்கிறாரு. உன் பையன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் ஆக போகிறான் அப்படிங்கிறாரு. என்ன இப்படி பேசுறீங்கன்னா, உன் பையன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் ஆகிடுவான் பாரு போ அப்படின்றாரு. சரின்னு பார்த்தா அடுத்த எலெக்ஷனில் ஒரு பையன், அந்த அம்மாவுடைய பையன் பிரசிடென்ட் ஆகிடுறான். அதாவது ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அவர் அந்த அங்கே அமெரிக்காவிலேருந்து தனி பிளேன் அந்த பதவியேற்பு விழாவில் அவனை கூட்டு போனாங்க, சந்திராசாமியை கூட்டு போனாங்க. அவன் ஆயுத புரோக்கர். அது சில முரட்டுத்தனமான அனுபவம்லாம் உண்டு அவனுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுற ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவன் மேலே. ராஜீவ்காந்தி மேலே ஏதோ ஒரு பர்சனல் கோபம் அவனுக்கு, கட்சிக்காரங்களாம் தூண்டி விட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அவனை. ஃபெரா கேஸெல்லாம் போட்டான் அவன் மேலே ராஜீவ்காந்தி. அதனால் அவர் மேலே ஒரு கோபம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஓகே அதனால கோபம்ன்றீங்களா? அது நிறைய கோபம், வேறு காரணங்களாக இருக்கலாம். அவனை தள்ளிட்டு அவன் நமக்கு வேண்டிய ஒரு ஆளாக வைக்கணும், பெருமை ஸ்டாக்குன்னு சொல்லி 2-3 பேர் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஒரு சீக்கியர் சுட்டான் பிரதமர். ராஜீவ் பிரதமரான உடனே காந்தி இது சமாதிக்கு போயிருக்கும்போது ஒரு சீக்கியர் சுட்டான். அதில் குண்டு தவறி பொழைச்சிக்கிட்டார். அதுக்கு பிறகு இன்னொரு தடவை ராஜீவ்காந்தி போன பிளேன் ரிப்பேர் ஆகிடுது. அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. அது ஆந்திராவில் ரிப்பேர் ஆகி அவர் ஆந்திராவில் ஆகல, கரெக்டாக டெத் ஆகுது. அதெல்லாம் இது இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடியே பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கடமடா சத்தம் கேட்டு இன்ஜின் நின்று போகுது. டேக் ஆஃப் ஆகல. உடனே டெல்லியிலேருந்து அந்த பிளேனில் அதில் விஐபி ராஜீவ்காந்தி தான் போகிறார், பிரதமர் தான் போகிறாரு. ஆனால் அதை சொல்லாமல் இங்கே ஒருத்தர் சந்திரசேகரன் ஒருத்தர் தான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு காட்டி, இது பிளேன் இன்ஜினில் இருக்க பொருளான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நான் யாருங்கிறதெல்லாம் சொல்லலை. அவர் நான் டெல்லியிலே வந்திருக்கேன், ஐபிலேருந்து வந்திருக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் பார்த்து பிளேன் இன்ஜின் ஸ்பேர் பார்ட் கிடையாது, இது வேறு யாரோ உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்ட்டுருக்காரு. அப்புறமா தான் அவர் சொல்லியிருக்காரு, ராஜீவ்காந்தி போன பிளேனை விபத்து ஏற்படுத்தி கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போவே. அதாவது இங்கே சுட்டு கொலை முதல் 85-89 இருந்தார்ல, அதுக்கு முன்னாடியே கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அந்த சதியில் ஒரே ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் பிரதமரை கொள்ள வரான்னா அப்படின்னு அந்த சந்திரசேகர் புக்கில் எழுதியிருக்காரு. கிரிமினல்கள் ஜாக்கிரதை ஒரு புக் எழுதியிருக்காரு, அதில் எழுதி போட்டிருக்காரு. அதில் ஒரே ஒரு ஆளை தான் கைது பண்ணியிருக்காங்க. அன்றைக்கே அவன் விசாரிச்சிருக்கணும். ஆனால் அவனுக்கு அன்றைக்கே சந்தேகம் வந்துச்சு, நம்மளோட நெருக்கமாக இருக்கவங்க தான் நம்மளை எதுவும் பண்ண போகிறாங்கிற சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே இலங்கைக்கு போகும்போதும் விஜய் ஒரு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு சிங்களவன் அந்த இதில் நிற்கும்போது துப்பாக்கியால் பின்னாடி தலையில் அடிக்கும். விஜய் பேர் சரியா ஞாபகம். அந்த துப்பாக்கியால் தாக்குன நபர் கூட நேற்று கூகுளில் பார்த்தேன் சார், அவன் கூட ஒரு தீர்க்கதரிசி தான், அவன் கூட ஒரு ஜோசியரன்.
அதே நான் நேற்று நெட்டில் படித்தேன் நான். அப்போ பல பேர் வந்து ராஜீவ்காந்தி பல விஷயங்கள் வந்து ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பிளேன் வந்து புறப்படலன்னு சொல்கிறீங்க. அதே போல் துப்பாக்கியால் பின்னாடி தாக்கப்பட்டிருக்காரு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது? தான் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோதான், விதி முடிஞ்சால் செத்து போவாங்க. நான் இவ்வளோ இந்த அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, விதிக்கிறது ஒரு யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நான் வந்து எல்லாம் ஒடுங்கடா போங்க, 6 பேர் ரிலீஸ் ஆனாங்கல்ல, 2 சேனல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணுன்ட்டு. வரல, நான் அதை பற்றி கவலைப்படல. வந்தால் வராட்டி போனால் அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வந்து நான் பேட்டி எடுக்க போகிறேங்கிறேன். இது விதி தான், நான் ஒன்று தேடி கூப்பிட்டு நீ தான் வந்து என்கிட்ட. நானாக தான் சார். அதனால் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறேன். நான் ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒருத்தரை பார்க்குறேன். நான் அவர் வந்து என்ன எங்கேயோ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்கிறாரு. பார்த்துருப்பீங்க சார், நான் வீட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், ஆமாம் எனக்கும் தெரியும் சார், அதெல்லாம் நானும் மூப்பனார் கூட இருந்தேன். அவர் பேரை சொல்ல விரும்பலைன்னா மூப்பனார் கூட தான் இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து சஞ்சய் காந்தியை கொண்டதே சோனியா தாங்கிறது தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறார். அவர் இருக்கார். அதனால் இப்போது 3 நாளைக்கு மட்டும் தான் அவரை பார்த்தேன் நான். அப்படியா, உங்கள் நண்பர் யாருங்க, எந்த காலேஜ் படித்தீங்க அப்படிலாம் கேட்கும்போது 6ஆம் ஒருத்தன் படித்தான் பிரசிடென்சி காலேஜில். நான் அவனை தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். ஐயோ தெரியும் சார், நல்லா தெரியும் சார் அப்படின்னா. சரி விடுங்க, அப்படி தான் விடுங்க. அது சரிங்க சார். இப்போ அடுத்த கேள்வி போனால், இப்போ திருச்சி வேலுசாமி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சுப்பிரமணிய சாமி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சூத்திரதாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லேயும் எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் வந்து சுப்பிரமணிய சாமி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் டார்கெட் பண்ணுறாரு. அப்போ நேற்று தான் சரி, ஏன் எல்லாத்துலேயும் இவர் வந்து சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு, என்ன அது முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. கரெக்டாக மே 21 ராத்திரி 10:30க்கு பாம் பிளாஸ்டிங்கில் ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு. 10:20க்கு இறந்துட்டாரு. உடனே வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த மைதானத்தை வந்து சீல் வச்சிட்டாங்க. மே 23ஆம் தேதி தான் அந்த புலன் விசாரணை வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது திருச்சி வேலுசாமியோட குற்றச்சாட்டு என்னன்னா, மே 21 ராத்திரி இறந்துட்டாரு, மே 23 தான் புலன் விசாரணை வந்து ஆரம்பிக்கப்படுது. ஆனால் மே 22 அதிகாலையிலேயே எல்லா பத்திரிகையிலையுமே சுப்பிரமணிய சாமி வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்டிடி இயக்கம் தான் வந்து ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப சுப்பிரமணிய சாமிக்கு எப்படி வந்து உடனே தகவல் தெரிஞ்சது அப்படின்றதான் அவருடைய கருத்து. சரி, அது மொத்தமாக தான் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. அந்த ஒரு பாயிண்ட் தான் வேணா ஃபோன் பண்ணுறாரு, டெல்லியில் இருக்காரு, ஃபோன் பண்ணுறாரு. அது ராஜீவ் சாகரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறாரு. என்ன ராஜீவ் செத்துட்டாரா அப்படின்னு கேட்டுக்காரு அவர். அதே அவர் புக்கில் எழுதியிருக்காரு அவர், இல்லையா? ராஜீவ் செத்துட்டாரா, அப்புறமா தான் ராஜீவ் சாவறான், 10-20 தான் சாவறான். அவர் புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா, ராஜீவ் சுப்பிரமணிய சாமி ரொம்ப நல்லவராக இருந்தால் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த செய்தி அவர் தான் மந்திரியாக இருந்தார். அவர் 10-11 மணிக்கு படுக்க போனாராம். அவர் 11 மணிக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாராம். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு, அவர் காயம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறார். நம்ம சுப்பிரமணிய சாமிகிட்ட. உடனே சுப்பிரமணிய சாமி நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டீங்களாங்கிற, பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ வெளியூர் சுற்று பண்ண போயிருக்காருன்னு சொல்லலை. அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா 11 மணிக்கு ராஜீவ் செத்தது அவருக்கு தெரியல அப்படின்னு சுப்பிரமணிய சாமி புக்கில் எழுதியிருக்காரு. சரிங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. உடனே வேறு சோனியாவுக்கு சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாரு. சோனியாவும் பிரியங்கா மெட்ராஸ் வரதுக்கு பிளேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு எழுதுறாரு. அதில் ஒரு ஐபி டைரக்டர்னு போடுறாரு, எம்கே நாராயணன் அப்படின்ட்டு. அந்த எம்கே நாராயணன் தான் ஐபி டைரக்டராக இருக்கார். அந்த எம்கே நாராயணன் வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் ஐபி டைரக்டர் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய உளவு பிரிவுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். ராஜீவ்காந்தி பீரியட் முடிஞ்ச விபி சிங் வந்தோடனே விபி சிங் அவரை விலகிடுறாரு. திருப்பி சந்திரசேகர் வந்தோடனே ராஜீவ்காந்தி சொல்லி எம்கே நாராயணன் திருப்பி அவர் ஐபி டைரக்டராக போட்டுடுறாங்க. அந்த ஐபி டைரக்டரும் இதில் இந்த கொலை நடந்து போச்சுக்கிறத சொல்கிறாரு. கொலை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தற்கொலை படையும் தாக்குறது வந்து வேறு எந்த இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் பக்கம் தான் தற்கொலை படை நடக்கும். ஆனால் ஒன்றா குப்பிடி செத்துருவாங்க. அதை நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அதை நான் மாமலை இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அதை அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்க சார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேளுங்க. அதனால் சுப்பிரமணிய சாமி பொய் சொல்கிறாரு. 11 மணிக்கு நான் வந்து லா காலேஜ் இன்ஸ்பெக்டர், அப்போ நான் சொல்லிடுறேன் டைமுக்கு. இருதயதாஸுங்கிற ஒரு அதிகாரி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறேன். என்னோடய அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. என்ன மோடா நீங்கள் சொன்னது சரியாக போச்சுங்க, என்ன ஆச்சு அப்படின்னேன். ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டுட்டாங்க, நல்ல வேலை ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டுட்டாங்க அப்படின்னு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறார். 10:50க்கெல்லாம் சொல்கிறார் எங்கிட்ட அவர். சரி, இங்கே இருக்க அதிகாரிக்கு 10:50 செத்துட்டார் தெரியும் போது டெல்லிக்கு எப்படி தகவல் தெரியாமல் போச்சு, ஏன் அவர் காயம் அடைஞ்சிருக்கார், ஏன் எழுதுறாரு, புக்கில் எழுதுறாரு அவர். சுப்பிரமணிய சாமி எல்லாம் தெரியும்.
சரிங்க சார். இப்போ இந்த பாயிண்ட்டை என்னுடைய தரப்பு பார்வையில் நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாக நெறியாளர்னா யாரை பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். விடுதலை புலிகள் தான் கொன்னாங்கன்னு எப்படி வந்து சுப்பிரமணிய சாமி சொல்லலாம் அப்படின்னு திருச்சி வேலுசாமி மட்டும் கிடையாது, எல்லாருமே தீகா குரூப் உட்பட எல்லாருமே வந்து சுப்பிரமணிய சாமி மேலே வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போ முதல் தடவை ராஜீவ் கொலை வந்து நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு, அதனால விடுதலை புலிகள் மேலே வந்து பழியை தூக்கி போடுறாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கரெக்டாக ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு 11 மாதத்துக்கு முன்னாடியே கந்தசாமி பத்மநாபா கொலை வழக்குலையும் கோடம்பாக்கம் ஜக்காரியா காலனியில் அந்த 12 பேர் சுட்டுக் கொள்ளும்போது அது விடுதலை புலிகள் அவங்களோட வேலை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ அந்த இபிஆர்எல்எஃப் இவர் லீடர் பத்மநாபா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் விடுதலை புலிகள் வந்து கந்தசாமி பத்மநாபாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வரும்போது அந்த அனுமானத்தின் அடிப்படையில் ஒருவேளை சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை, ஐபிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. யார்? இலங்கை உளவு பிரிவு இவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம உளவு பிரிவு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ராஜீவ் பத்மநாபா கொலை வழக்கில் ஈடுபட்ட சிவராஜன் இங்கே வந்து மெட்ராஸ் இந்தியாவில் இருக்கான், அவன் தமிழ்நாட்டில் இருக்கான், அவன் நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணிக்கணும்னு சொல்லி இலங்கை உளவு பிரிவு நம்ம இந்திய உளவு பிரிவுக்கு சொல்லுது. சரி, இந்த இந்திய உளவு பிரிவு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம டிஜிபிக்கு அலர்ட் பண்ணியிருக்கணும். பிரைம் மினிஸ்டர் எங்கே போனாலும் பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அவருக்கு வந்து சிவராஜன் மூலமாக அதாவது பத்மநாபா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட மூலம் ஆபத்து இருக்குங்கிறது அலர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அவங்க. ஜெயின் கமிஷன் விசாரணையில் ஐபி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அண்ணா நகர் போலீஸில் இல்லை ஒரு வர்மா கமிஷன் விசாரணை நினைக்கிறேன், நாங்கள் வந்து அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி பத்மநாபா வழக்கில் சம்மந்தப்பட்டவர் மெட்ராஸுக்கு வந்திருக்காரு, அவர் ஏதோ முக்கியமான வேலைக்காக வந்திருக்காருங்கிறத அண்ணா நகர் போலீஸில் சொல்லியிருக்கோன்னு சொல்லி சொல்கிறேன். சென்னை அண்ணா நகர். ஆமாம், அண்ணா நகர், மதுரை அண்ணா நகர், அது மாதிரி சென்னை அண்ணா நகர். எங்களுக்கு ஒன்று டெல்லியிலேருந்து எங்களுக்கு ஃபோனு, உடனே அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் செக் பண்ணுங்கள் ஐபி ரிப்போர்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி. ஐபி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்? ஐஜிக்கு பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலைன்னா அது அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் போய் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறார். ஒரு நிமிஷம் குறுக்க பேச மன்னிச்சுங்க. நான் எத்தனையோ ராஜீவ் கொலை வழக்கு பற்றி உள்ளே போய் தோண்டி துருவி படிச்சிருக்கிறேன். இதை பற்றி நான் ஒரு விஷயத்தில் இதே கருத்தை கூட நான் பதிவிட்டிருக்கேன். அண்ணா நகர் காவல் நிலையத்தை பற்றியே நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை விட்டுருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. இந்த அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இருக்கிறதுலே கேவலமான ஒரு ஸ்டேஷன் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான். அதுல இருக்கிறதுலே அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான். அதுல இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல்கள் தரேன். அந்த பகுதியில் வந்து ஒரு சில முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க. வைகோ, திருநாவுக்கரசு, யார் இப்போ காங்கிரஸ் திருச்சி எம்பி திருநாவுக்கரசு. இந்த அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சியில சாதாரண ஒரு கடைநிலை தொண்டனா இருப்பான். ஆனா ஒரு டாம்பீகமா ஒரு கார் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு கட்சி கொடி இருக்கு இல்லையா, அதை கட்டிக்கிட்டு ஒரு அட்வொகேட் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போனா அண்ணா நகர் போலீஸ்காரங்க கிட்டேயே வரமாட்டாங்க. அந்த கார் அங்க வந்தா இங்க வந்துட்டு சார் சொல்லிட்டு சல்யூட் அடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வைகோ வந்து அதுல இப்ப வைகோ வந்து எவ்வளவு பெரிய தலைவர், அவர் வந்து அவரே சொல்றாரு ஒரு எஸ்பி வந்து அவர் முன்னாடி வந்து பணிவா பேசிட்டு போனதான். இன்னொரு முக்கியமான தகவலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கரெக்டாக ராஜீவ் கொலையாகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருந்து விடுதலை புலிகள் எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் நடக்குது. அப்படி நடக்கும்போது இவருடைய சகோதரர் ஊர் ரவிச்சந்திரன் ஊர் அந்த பக்கம், அங்கே வந்து அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் வந்து விடுதலை புலிகள் வந்து பதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. உடனே வைகோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த தகவலை யார் கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியும்னு ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. இன்னொரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படையாக போட்டு உடச்சிடுறாரு, அது யாருன்னா கருணாநிதி தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செக்கிங் நடக்கும்போது என்னன்னா, 20 பேர் அவர் வீட்டில் தங்கி இருக்கும்போது இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறது, இந்த விடுதலை புலிகளை இங்கேருந்து எப்படி வந்து வேற இடத்துக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காரில் வைகோவுக்கு சொந்தமான காரில் அந்த விடுதலை புலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி கதராடை போட வச்சு அந்த கார்ல வந்து காங்கிரஸ் கட்சி கொடியை சொருவிட்டு திருநெல்வேலில இருந்து அண்ணா நகருக்கு கூட்டு வராங்க. இது வைகோவே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. ஆமா, எப்போ சொல்லியிருக்காரு ராஜீவ்? வைகோ, நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல சுத்தி டிவில தான் மெயினா பேசுவார் அவரு. அதை நான் பார்த்தா வைகோவே அவருடைய வாயாலேயே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் வந்து அந்த விடுதலை புலிகள்ல வந்து கரெக்டா ராஜீவ்காந்தி கொலையாகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி கதராடை காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி கதராடை போட வச்சு காங்கிரஸ் கட்சி கொடியை கார்ல சொருவி நான் பாதுகாப்பா கூட்டு வந்தேன். விடுதலை புலிகளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் வீட்டுல எப்பவுமே விடுதலை புலிகள் இருப்பாங்களே, அப்ப வந்து போலீஸ் தொல்லை எனக்கு இல்ல அப்படின்ட்டு. அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும்.
அப்ப திருநெல்வேலியில வந்து ஒரு தகவல் வந்தவொடனே அலறி அடிச்சு அங்க இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை கூட்டு வராரு. ஆனா அண்ணா நகர்ல வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவர் அண்ணா நகர் காவல்துறையினர் வந்து இவர் மிரட்டி வச்சிருக்காரு. அதுதான் உண்மையான விஷயம். இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த காவல்துறையும் யாரும் மிரட்டலாம் முடியாது. அது அப்பப்போ இருக்க அதிகாரிகளை பொறுத்தது. யாரும் மிரட்டலாம் மாட்டாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் போலீஸோடைய திறமை கொஞ்சம் திறமை இல்லை, அவங்களுடைய கடமை உணர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கிறது எனக்கு தெரியும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அண்ணா நகர் மட்டும் சொல்லாதுங்க. தெரியும் சார் எல்லா காவல்துறையுமே. ஆனால் அண்ணா நகரில் மெயினாக இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அண்ணா நகர் இப்போ ஒரு டிஜிபிக்கு ஒரு பெட்டிஷன் ஒரு ஜிஓ ஒன்று இருக்குது. நீங்கள் வெளியே ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க பேனர். ஒரு அரசு ஆணை ஒன்று இருக்குது. ஏதாவது பொதுநல மனு வந்ததுன்னா ஒரு ஆள் ஒரு கிரிவன்ஸ் பெட்டிஷன் கொடுத்தாருன்னா 3 நாளைக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். 1 மாதத்துக்குள்ளே அந்த மனுவை விசாரித்து முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஸ்டிக்வெண்ட்டாக 2 ஜிஓவும் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ஸ்டெர்லைட் சமாச்சாரம் ஒரு பொண்ணு ஜெயஸ்ரீ ஒரு பொண்ணு செத்து போச்சு. குரும்பூர் மாவட்டத்தில் குரும்பூர் காமராஜ் பள்ளியில் ஜெயஸ்ரீ 13 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. அது சம்மந்தமாக இதை விசாரிக்கவே மாட்டேன். யாருக்குமே வெளியே தெரியாது. ரகசியம் ஆக்கிட்டாங்க. அதை விசாரிங்கன்னு நம்ம இருக்கு சைலேந்திர பாபு பெட்டிஷன் போட்டு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஹோம் செக்ரட்டரியாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பெட்டிஷன் போட்டால் நான் வச்சிருக்கேன். ஹோம் செக்ரட்டரியாக பதில் கொடுக்க பனீந்திர ரெட்டியா பனீந்திர ரெட்டி ஹோம் செக்ரட்டரி அவராக இருக்கார். இப்போ அவர் தான் ஹோம் செக்ரட்டரி. அவரே கொடுக்கல. அவர்கிட்ட நான் 2 மாசம் பெரிய லிஸ்ட் கொடுத்தா ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. எப்போ கொடுத்தாரு? எப்போ பனீந்திர ரெட்டி எப்போ இருந்திருக்காரு? அவர் டிஎம்கே ஆட்சியில இருந்து அவர் தான் ஹோம் செக்ரட்டரி. அவரா ஹோம் செக்ரட்டரி? ஆமா சார். நான் 2 மாசம் முன்னாடி போய் ஒரு 2 பேப்பர் நிறைய வந்து லிஸ்ட் கொடுத்தேன் யாரெல்லாம் தவறானவங்கன்னு. ஒண்ணுமே அவர் எழுத ஐயா டிஜிபி இந்த மாதிரி மனு எல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, நீங்களா பதில் கொடுங்கன்னு சொன்னா அவரும் பதில் கொடுக்கல. எனக்கு இல்ல சார் ஒத்துக்கிறேன். யாருமே காவல்துறையில டோட்டலா நிர்வாகம் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் பண்ற விஷயங்கள்ல இப்போ இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் தோன்றாங்கல்ல, இது வந்து கொள்ளைக்கு தான் நடக்குது. இதனால என்ன சொல்லி முடிச்சிடுறேன். கரண்ட்டு திருடுறாங்க. மலைநீர் வடிகால் கான்ட்ராக்டர் வந்து இபியிலேருந்து கரண்ட்டு திருடுறான் கம்பி கட் பண்ணுறதுக்கு. நான் ஒன்று அண்ணா அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன். திருடுனா கிரிமினல் குற்றமா இல்லையா? தப்பு தான் சார். சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன். சிஎஸ்ஆர் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படிதான். அதே மாதிரி மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் பண்ணுறேன். அவங்களும் சிஎஸ்ஆர் தான் போட்டுருக்காங்க. ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க ரோடை சட்டவிரோதமாக விட்டுறாங்க அனுமதி வாங்காமல். இபி கேபிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் சேதாப்பட்டு கோர்ட்டு போய் எஃப்ஐஆர் போட வச்சுருக்கேன் 2016. இன்ன வரைக்கும் மயிலாப்பூர் போலீஸ் இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் டோட்டலாக நீ அண்ணா நகர் உண்மைதான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையுமே வேஸ்ட்டு. அதில் வந்து அண்ணா நகர் ரொம்ப மோசம். அவங்க கட்சி கொடி அட்வொகேட் ஸ்டிக்கரை பார்த்தாலே அலறுவாங்க. எனக்கு தெரியும் தனிப்பட்ட எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரிங்க சார். இப்போ அடுத்த பாயிண்ட் வரேன். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறேன். அவர் திருநெல்வேலியிலேருந்து ஏன் வந்து அவருடைய வீடு அண்ணா நகருக்கு அந்த விடுதலை புலிகளை கூட்டு வந்தாருன்னா அதையும் அவரே சொல்கிறாரு. ராஜீவ் கொலை நடந்த உடனே கருணாநிதி அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட வீடு வந்து தாக்கப்படுது. அவருடைய முரசொலி பத்திரிகை அலுவலகம் மீது வந்து தாக்குதல் நடத்தப்படுது. ஆனால் அவர் கம்பீரமாக சொல்கிறாரு, ஆனால் ஏன் வீட்டுக்கிட்ட ஒரு பையன் வரல. ஏன் அப்படின்னா எப்படியாவது வைகோ வீட்டில் விடுதலை புலிகள் இருப்பாங்க. வைகோ வீட்டுக்கிட்ட போனால் யாராவது ஒரு 2-3 விடுதலை புலிகள் கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, சுட்டுப்படுவாங்க அப்படின்ற பயம் இருக்கிறதுனால என் வீட்டுக்கிட்ட வரமாட்டாங்கன்றத அவரே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்காரு. அதனாலேயே காவல்துறையும் பயப்பட்டுலான்றது எனக்கு இதுவாக இருக்குது. எனக்கு அந்த எண்ணம். போலீஸ் அப்படிலாம் பயப்பட மாட்டாங்க. சரி சார், நம்பிட்டு சார். அப்படிலாம் இல்லை, தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப தைரியசாலி. ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸு அதுக்குரிய 100% தகுதி அதுக்கு இருக்குது. நான் நம்பிட்டேன். ஓகே. அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நான் குண்டு சாதனை சொல்கிறேன். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 1991 1991 காலையில் 4 மணிக்கு சொல்கிறான்னா அவன் செத்துடுறான். நான் என்னையும் அது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. அது நவம்பர் 3 என்ன டேட் சொன்னீங்க? நவம்பர் 13 1991 காலை விடிய காலை 4:30 மணிக்கு நாங்கள் அவனை சுடுறோம். அவன் சுட்டு அப்படியே ஆள் இதாக உழுதுட்டான். நாங்கள் எல்லாம் அவனை வண்டியில் ஏற்றி திருச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இறந்துட்டாங்கிறாங்க. அப்புறம் ஒரு 12 மணிக்கு போல தான் எங்களை பிக்கப் பண்ண வராங்க. என்னையே ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வந்த டீமை எங்கள் சிபிஐ டீம் தான். ஸ்பெஷல் போலீஸ்லாம் யாரும் வரல. ஏகே பார்ட்டிஷன் கொண்டுட்டுலாம் யாரும் வரல. நாங்கள் மட்டும் 2 காரில் போயிருந்தோம். நான் சுட்ட உடனே எங்கள் டிஐஜி ராஜுன்றவர் மோன்ராஜ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட் கத்துறாரு. நான் ஒரு குண்டு சுட்டேன். என் நண்பர்கள் ஆளுக்கு 3 குண்டு சுட்டாங்க. அவனும் உள்ளேருந்து ஒரு லேடி வெளியே ஓடி இருந்தது. அப்புறம் நாங்கள் அவனை பிடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. இறந்து போயிட்டான்றாங்க. ஒரு 12 மணிக்கு என் நண்பர்கள் என் கூட வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் ஓடி இருந்தாங்க. என்னை தூக்கி டேய் மச்சி உன் குண்டு தான் என் குண்டு தான் எதுக்கு இருந்தது. அதாவது சுடப்பட்டு தான் செத்தான் அவன்.
உனக்கு தாண்டா பிரசிடென்ட் மெடல்லாம் என்ன அப்போ என்னை தூக்கி தட்டமாலான்னாங்க, அப்படியே கொண்டாடுறாங்க அவங்க. நான் ஏன் சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து தப்பிச்சிடக்கூடாது இல்லை, சிவராசனை வந்து 40 மணி நேரம் ஒரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவனை எந்த பொறுத்து பிக் பாக்கெட் அக்யூஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கானா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்கள் டிசி உத்தரவு கொடுக்கணும், கமிஷன் உத்தரவு கொடுத்து பாருங்களா. ஒரு கொலை வழக்கில் நம்ம விசாரணைக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு குற்றவாளி இருக்கிறான்னா அவனை நீங்கள் உடனே அட்டாக் பண்ணி ஆகணும். அவன் துப்பாக்கி வச்சுருப்பான், ஏக்கி பாட்டு வச்சுருப்பான், சைன் எடுத்து சாப்பிட்டு செத்துருவான். அதெல்லாம் அங்கே போலீஸுக்கு வேலை கிடையாது. இப்போ நாங்கள் குண்டுசாதனை பிடிக்க போகும்போதே ஒரு பையன் சொல்கிறான், அவன் அடையாளம், ஐயா அவர் வந்து கிரினேடு வச்சுருக்காருயா, 2 கிரினேடு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சாகும்போது 2 போலீஸ்காரனை கூட சேர்த்துட்டு தான் சாவேன், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஐயா அப்படின்னா. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் போய் அவர் போய் கதவை தட்டுறோம். அவர் இந்த ஒரு ராஜீவ் டிஐஜி அப்படி ஓரமாக நின்றுட்டு இருந்தார். கதவை திறந்தானே அவன் பார்த்துட்டான். அண்ணா யாரும் வெளியே நிற்கிறான்னு சொல்லி டக்குன்னு கதவை சாத்தினா, நான் அப்போ சோறு ஏறி உள்ளே குதிச்சு போய் கதவை முட்டி பார்க்குறேன். என்னால் முட்டி, அவன் ஆள் நல்லா பயங்கரமாக 77 வயசு ஜம்மு இருந்தான். சார் ஒரு நிமிஷம் சார், குண்டு சாந்தன் வந்து ஏன்னா இப்போ திருச்சி வேலுசாமி வந்து ராஜீவ்காந்தியை கொலை பண்ண சாந்தன் வந்து செத்து போயிட்டாரு. இப்போ உள்ளே இருக்கிற சாந்தன் வந்து அப்பாவி, வேலை தேடி வந்தவன், இலங்கையிலேருந்து தமிழகத்துக்கு வேலை தேடி வந்தவனை வந்து உள்ளே பிடிச்சி போட்டாங்க. இது அப்பாவி சாந்தன், உண்மையான ராஜீவ் கொலை குற்றவாளி வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு மோகன்ராஜால அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கு. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குண்டு சாந்தனோட போட்டோ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கூகுளில் போய் பார்த்தா நான் அதையும் தேடி கண்டுபிடிச்சாக்கி, குண்டு சாந்தன் வந்து நல்லா சிகப்பா மொட்டை தலையா இருந்தாரா சார்? சிகப்பா இல்ல, தலையில முடியே இல்லாம சிகப்பா நல்லா முடியல இருந்தா. அப்படியா? நான் பார்க்கும் அப்போ ஒருவேளை மொட்டை அடிச்சுப்பானதில்ல. ஆனால் 2 சாந்தனுமே நான் பார்த்தேன். குண்டு சாந்தனும் இருக்காரு, சின்ன சாந்தனோட முகம் தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் குண்டு சாந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதா சொல்லப்படுதே தவிர அவரோட போட்டோ பெரும்பாலும் இல்லை. அதனாலதான் இந்த ஆளுக்கு அதனாலதான் திருச்சி வேலுசாமிக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகி படம் எங்கிட்டே இருக்கு, கலர் படமே எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட. அப்படியா? அந்த சாந்தன், அந்த குண்டு சாந்தன் தான். அதே மாதிரி இன்னொன்னு, ரகோத்தமன் சார் வந்து புக்கு எழுதும்போது எல்லாரோட போட்டோ வச்சார்ல, அவர் வந்து சின்ன சாந்தன் குண்டு சாந்தன் சொல்லிட்டு ஒரு வித்தியாசப்படுத்தி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சார். அதான்மா, அவங்க எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே கோளாறுதான், அந்த வழக்கு சரியா விசாரிக்கல. அவர் ரகோத்தமன் புக்கில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? குண்டு சாந்தன் கமிட்டட் சூசைட் எழுதியிருக்காரு. குற்றவாளி குண்டு சாந்தன் அப்படிதான் புக்கில் இருக்காரு. அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. மிஸ்டேக் இல்ல, தெரிஞ்சு பண்ண தப்பு அது. ஓ சரி சரி சரி. அவர் வந்து ஒரு குண்டு சாந்தன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே ரகோத்தமன் ஏப்ரல் மாதம் 2013 கேப்டன் டிவியில் நிகழ்ச்சி, அப்போ ஆசை தம்பிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் நினைக்கிறேன், அவர் நீ கேட்குற மாதிரி எங்களை திருப்பி கேட்குறாரு. ரகோத்தமன்கிட்ட கேட்குறாரு, உடச்சி தான் நீங்கள் பார்த்தேன் சார், நான் நெட்டில் பார்த்தேன், அது ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஒருத்தி கேட்டீங்களா? அதாவது அவர் உங்களை சொல்கிறதையும் நீங்கள் அவரை பதிலுக்கு சொல்கிறதையும் நான் சொன்னேன். அவர் அப்போ என்ன சொல்கிறார், அவர் நீங்கள் தானே மோகன்ராஜ் தான் என்கவுண்டர் பண்ணாரு. அது ஃபுல்லாக பார்த்துட்டேன் நான். வச்சிருக்காரு. அவர் உங்களை ப்ளேம் இல்ல உள்ள நெட்ல இருக்கு. முந்தானத்து பார்த்தது இருக்கா? என்ன சொல்றாரு? நெட்ல இருக்கு. அதாவது நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ரகோத்தமன் வந்து விசாரிக்கும் போது கொஞ்சம் குற்றவாளிகளை இது பண்ணிட்டீங்க, நீங்க அவரை ப்ளேம் பண்ணவனே டக்குன்னு அவர் உங்களை வந்து நீ மட்டும் என்னப்பா நீ குண்டு சாந்தனை சுட்டியே அப்படின்னு சொன்னதா இருக்குது. உண்மை அது? ஆமா, நான் போட்டு கொடுத்தாரு. அடபாவி போட்டு அப்பதான் அது இருக்கு, உள்ள நெட்ல இருக்கு. நெட்ல இருக்காது. அப்போ ஏன் சொல்றாரு நான் தான் என்கவுண்டர் பண்ணேன்னு சொல்றாருல, அவர் ஏன் புக்ல தற்கொலை எழுதியிருக்காரு? மிகப்பெரிய பொய். இப்ப அததான் திருச்சி வேலுசாமி அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த போட்டோ அதெல்லாம் சின்ன சாந்தன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஈபேர பத்மநாபா கொலை இல்ல சார், அந்த பாயிண்ட் நான் அடுத்து பத்மநாபா வழக்குல ஈபேர எல்டிடி கார மாதிரியே உள்ளே போய் சேர்ந்து அவங்க நடமாட்டத்தெல்லாம் சொல்லி இன்னைக்கு தேதி இங்கே எல்லாம் கூட்டம் போடுறாங்கன்னு சொல்லி சிவராசனை வர சொல்லி போட்டு கொடுத்தது அவன். லேஸ் போட்டல் கிடையாது. இல்லை சார், அந்த ராஜீவ்காந்தி கேஸ்ல அப்படி தான் அவன். அந்த பாயிண்ட் நான் வரேன் சார். நான் இப்போ படிப்படியாக அது ஃபுல்லாகவே தெரியும், இருந்தாலும் நான் படிப்படியாக வர்றேன் உங்ககிட்ட. ஏன் அப்படின்னா அப்படியே தொடர்ந்து இருந்துன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிடும். என்ன விஷயம்னா முக்கியமான கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ திருச்சி வேலுசாமி என்ன குழப்பறாருன்னா, குண்டு சாந்தன் வேற சின்ன சாந்தன் வேற, நீங்கள் வேற என்ன சொல்கிறீங்க, ரகோத்தமனையும் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ விஷயம் என்னன்னா என்னுடைய சரி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்களுடைய கணவன்லாம் வந்து மாட்டினாங்க இல்லையா அந்த இது கந்தசாமி பத்மநாப இபிஆர்எல்எஃப் லீடர் கொலை வழக்கில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவருடைய கணவர், அதற்கு பிறகு வைகோவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இவங்களாம் மாட்டும்போது அந்த இதில் வந்து சின்ன சாந்தனம் நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சாந்தனம் சம்மந்தப்பட்டிருக்காரு, குண்டு சாந்தனம் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ அந்த தடா நீதிமன்றத்தில் 2 பேரோட பேருமே இருக்கா சார்? இருக்கும் கண்டிப்பா. அதுதான் முக்கியமான கேள்வியே கேட்கணும். கண்டிப்பா இருக்கும். சின்ன சாந்தன் குண்டு சாந்தன் 2 பேருமே இருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஆஃபீஸில் இருக்க முடியல. எனக்கு அந்த சிபிஐ காரங்களோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல. ஏன்னா முக்கியமான நம்ம ஏதாவது பேசணும்னா ஏப்பா சிங்கப்பூர் போகலாமா லண்டன் போகலாமா அப்படி அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு போகல.
ஒரு 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 தலைவரை கொலை பண்ணியிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம வந்து அதை முறையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் முறையாக பண்ணலை அவங்க. இப்போ வைகோபாலசாமி விசாரணைக்கு வந்தார் முதல் நாள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர் புட்டமான காட்டி கேட்குறாரு ஒரு டிஎஸ்பி, இவர் யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது. அப்புறம் அதை சொல்கிறார் அவர். அப்புறம் தடா கோர்ட்டில் சாட்சி சொல்லும்போது அந்த படத்தில் இருக்கிறது நான் தான், ஆனால் வாய்ஸ் இல்லை. பல இடத்துல வைகோ வந்து மாற்றிருக்காரு. அவர் வந்து வாய்ஸ் இல்லைங்கிறாரு. ஒன்று அந்த தடா ஜட்ஜி அந்த வாய்ஸ் சாம்பிள் எடுத்து ஐஐடிக்கு அனுப்புகிறாரு. ஐஐடியில் அவர் வாய்ஸ் தான் அப்படிங்கிற. நீங்கள் சொல்கிற அந்த புலிகளின் குகையில் அந்த கேசட் தான் சார்? அது தெரியாது எனக்கு. புலிகளின் குகையில் தான் அவர் வந்து அப்போ அவர் வாய்ஸ் தான், அவர் தான் பொய் சொல்லியிருக்காரு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், நல்ல ஜட்ஜாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், கோர்ட்டில் வந்து பொய் சொன்னாடான்னு சொல்லி அவருக்கு தனியாக 6 மாதம். அந்த ஜட்ஜி பேர் சித்திகா, அவர் பேர் என்ன? அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் ஃபாலோ இல்லை, ஏன்னா என்னை வந்து சாட்சியாக சேர்க்கல, புரியுதா? என்னை வந்து சாட்சியாக சேர்க்கல எங்கள் ஆளுங்க. அது எங்கள் அப்பா வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். சுப்பிரமணிய சாமி நடவடிக்கையில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஜெயின் கமிஷனில் ஒரு அஃபிடவிட் போடுறாரு. அதுக்கு சுப்பிரமணிய சாமி என்ன பதில் போடுறாருன்னா, அவர் ஜெயலலிதாவுடைய எடுபடி ஜெயலலிதா சொல்லி போடுறாரு. உங்களுடைய தந்தையார்? எங்கள் தந்தையாரே சொல்கிறார் அவர். எங்கள் அப்பா அஃபிடவிட் போட்ட உடனே சிபிஐயில் ஆடி போயிடுறாங்க. உடனே என்ன மைக்கில் கூப்பிட்டா நான் மாமலை இன்ஸ்பெக்டர், உடனே மல்லிகைக்கு ஃபோன் பண்ணுங்க நீங்கன்னு சொல்லி நான் பேசுகிறேன். என்னப்பா நீ உங்கள் அப்பா வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா, நான் ஏன்டா எங்கள் அப்பா வச்சு பண்ண போகிறேன், எங்கள் அப்பா அவர் பாட்டில் பண்ணிட்டு போகிறேன், நான் பண்ணானே எப்போ பண்ணுறேன்னா அப்போ நான் பண்ணிப்பேன், எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான் கிடையாது. ஆனால் சுப்பிரமணிய சாமி எங்கள் அப்பாவை ஜெயலலிதாவுக்கு எடுபிடிங்கிற மாதிரி போடுறாரு. அதே சுப்பிரமணிய சாமி திருப்பி ஜெயலலிதா ரொம்ப கூட்டணி சேர்ந்து சந்திரலேகா மரத்தை எங்கள் மேயர் அன்றைக்கி வச்சு அப்புறம் என்ன அசிங்கம். எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் கழகங்கள் 2 ஒரே குட்டியல் மட்டைகள் அப்படின்னு இருந்தவர். அவரே கேவலமாக எழுதின பதில் எங்கிட்ட வச்சுருக்கேன். நான் இன்னும் சுப்பிரமணிய சாமி எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக. சரிங்க சார், இந்த இடத்துல ஒரு ஹானஸ்டான ஒரு இதை எதிர்பார்க்கலாம் சார். என்ன அப்படின்னா, இப்போ சுப்பிரமணிய சாமி மேலே அவர் விடுதலை புலிகளோட பங்கு இருக்குன்னு முதல்ல 22ஆம் தேதி காலையிலேயே எல்லா பத்திரிகைக்கும் அவர் தகவல் சொன்னார். எப்படி அவருக்கு தெரியுன்றதா அவருடைய குற்றச்சாட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வந்து அப்போ ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன், இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரகோத்தமன் சார் ராஜீவ்காந்தி கொலை நடக்கும்போது நைட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. பெங்களூர்ல இருந்தோ எங்கேயோ வர்றாருன்னு நினைக்கிறேன். அவரோட புத்தகத்தில் முதல் அத்தியாயத்திலேயே அந்த விஷயம் இருக்கு. நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், காலையில் நான் சென்ட்ரலில் இறங்கின உடனே எனக்கு என்னமோ சென்ட்ரல் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தது, கூட்டமே இல்லை, என்ன இன்னைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். என்னப்பா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த நபர் வந்து முகத்தில் ஒரு பயத்தோட நைட்டு வந்து ராஜீவ்காந்தியை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல ரகோத்தமன் சாருக்கு வந்து கொலை நடக்கும்போது நைட்டு தெரியாது, காலையில் தான் தெரியும். ஆனால் அந்த வழக்கில் எல்லாரையும் பிடிச்சது அவர் தான். அப்போ ரகோத்தமன் சார் வந்து மறுநாள் காலையில் தான் அவருக்கு அந்த தகவலே தெரியும். அவர் எப்படி வந்து விசாரிச்சு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட முடியுமா? முழுக்க சொல்லிட முடியாது. அப்படி தானே சார். இப்போ சட்டத்துறை அமைச்சர்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு நாலேஜ் இருக்கும்ல சார்? நாலேஜ் இல்லைம்மா, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. சந்திராசாமி தான் பணம் கொடுத்தது. அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் சார். அப்போ சந்திராசாமி பணம் கொடுத்தாருன்னா சுப்பிரமணிய சாமிக்கு தெரிஞ்சிருக்கும், புலிகளுக்கு பணம் கொடுத்தாச்சு, புலிகள் இன்னைக்கு வர போகிறாங்க, கொல்ல போகிறாங்கிறதுலாம் இவருக்கு தெரியும். இவருக்கு மாத்திரம் தெரியாது, ராஜீவ்காந்திக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ்காந்தி நம்ம விதி அவ்வளோதாங்க முடிவு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் என்ன கர்நாடக மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்க, ஜெயலலிதா கூட போகல. அன்னைக்கு சாதாரணமாக கூட்டி சொல்கிறாங்க ஜெயலலிதா ஏன் கூட போகல கேளுங்க. எப்படி தெரியும், எப்படி வைகோபாலசாமி எல்லாரும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு முக்கியமாக நடக்கும் அந்த பாயிண்ட் வந்து வைகோபாலசாமி கர்நாடகாவில் அலர்ட் பண்ணிட்டார். நீங்கள் இன்னைக்கு தகராறு நடக்க போது வைகோபாலசாமிக்கு தெரியும் கொலை பண்ண போகிறாங்கன்ட்டு. இன்னைக்கு நம்ம நல்லா கரெக்டாக வந்துட்டீங்க சார். நான் எதிர்பார்த்த பாயிண்ட்டுக்கு நானே மறந்துட்டேன். இல்லை இப்போ அந்த பாயிண்ட் வரேன். அதையும் வந்து ரகோத்தமன் சார் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்காரு, அவரோட புத்தகத்திலே இருக்கு. அதாவது கரெக்டாக வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி மீட்டிங்கும் கருணாநிதியோட மீட்டிங்கும் பக்கம் இருந்தது. ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தியோட மீட்டிங்கில் 200 போலீஸ்காரங்களும் இது கருணாநிதியோட மீட்டிங்கில் 200 போலீஸ்காரங்களும் இருந்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாளோ அல்லது அன்னைக்கோ வந்து ஒருத்தர் வந்து இல்லை நாங்கள் கருணாநிதி கலந்துக்கிற மீட்டிங்கை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது பண்ணதாகவும், அப்போ கருணாநிதி மீட்டிங்காக இருக்கக்கூடிய 200 போலீஸ்காரங்களை தூக்கி ஸ்ரீபெரும்புதூர் மைதானத்தில் போட்டு மொத்தம் 400 போலீஸ்காரங்க இருந்ததா வந்து ரகோத்தமன் சார் வந்து சொல்கிறாரு. அப்போ திருப்பி ரகோத்தமன் சார் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் எனக்கு வந்து டிஆர் கார்த்திகேயனோட உண்மையான முகம் தெரிஞ்சுது, கருணாநிதியும் வைகோவையும் விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன், ஆனால் வந்து டிஆர் கார்த்திகேயன் வந்து அனுமதிக்கல, எப்படி வந்து கருணாநிதி வந்து அந்த மீட்டிங் வந்து திடீர்னு ரத்து பண்ணாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வச்சது. அப்ப வைகோ தெரிஞ்சிருக்கல, அத சொல்ல மாட்டீங்க? அது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க கால்லாக எடுத்தா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சார். கருணாநிதியோட கால்லாக எடுத்துக்கலாம், வைகோ கால்லாக எடுத்து முடியாது, அது முயற்சி பண்ணல அவ்வளவுதான்.
இப்போ நாங்கள் வந்து சீனிவாச ஐயான்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க, சிபிஐயில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீனிவாச ஐயா யாருன்னு தெரியல, அது தெரிஞ்சிருக்கு. அவர் ரவிச்சந்திரன் தான் நம்ம வைகோபுரசாமி தம்பி தாங்கிறது தெரிஞ்சிருக்கு. நாங்கள் 2 ஆஃபீஸர் எங்களை போய் நீங்கள் அறிவாளத்தில் போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீனிவாச ஐயா யாருன்னு சொல்லிட்டு. அப்போ 1000 விளக்கு ஹுசேன் தான் உள்ளே உட்காந்துருந்தான். நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருந்தோம். போய் அந்த மாதிரி ராஜீவ்காந்தி கேஸ்லேருந்து வந்திருக்கேங்க, யார் சீனிவாச ஐயான்னு யாராவது அங்கே இருக்காங்களாமே, யாருங்க எதுன்னு கேட்குறோம். இந்த வர சாப்பிட்டு போனார் அவர் வெளியே. 1 ராஜா ஆளை காணும். ஒரு ஆள் வந்து என்னங்க ஐயா அவர் அப்போவே சேரி குறித்து வீட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிறாரு. சேரி வீட்டுக்கு போயிட்டாரு, நீங்கள் விசாரிக்கணுமா வேண்டாமா அவரை? கண்டிப்பாக விசாரிக்கணும். 1000 விளக்கு ஹுசேனை பிடிச்சி வந்து விசாரிக்கணுமா வேண்டாமா? நான் வந்து சொல்கிறோம், அவங்க விசாரிக்கல. அவங்க அதே மாதிரி நெடுமாறனை விசாரிக்க போகிறோம். நாங்கள் நெடுமாறன் வீட்டுக்கு போகிறோம் மயிலாப்பூரில். சரி, போய் சிபிஐ இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஒன்று கொலை ஊற்றுறீங்களா? கொள்ளுதான் நெடுமாறன் ஒன்றே ஐயா கொல்ல போகிறோம் லூஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் அவரான கூட்டு விசாரிச்சாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் குண்டு செஞ்சது மனித வெடி குண்டு செஞ்சது மயிலாப்பூரில் தான். அப்படியா சார்? மயிலாப்பூரில் தான் குண்டு எதை வச்சு சொல்கிறீங்க? ஜெர்மனிலேருந்து ஒரு பையன் வந்து குண்டு செஞ்சு வச்சுட்டு அவன் போனான். அது நான் நெடுமாறனை கூட்டு விசாரிச்சாங்கன்னா தெரியும் மயிலாப்பூரில் எந்த இடத்துல செஞ்சாங்க. அப்போ அது நெடுமாறனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன சார் எல்லாரும் சேர்ந்து வைகோ நெடுமாறன் சொல்கிறீங்க, கருணாநிதியும் சொல்கிறீங்க, முழு பழியும் தூக்கி சுப்பிரமணிய சாமி மேலே தூக்கி போகிறீங்க. பிராமணங்கிறதுனால கிடையாது, அவரே சும்மா இருக்காரு. இப்போ சந்திராசாமி தான் கொலை குற்றவாளி, கொலைக்கு பின்னணின்னு சொல்லி ஒரு டெல்லியில் எழுதிட்டான். 2004 சிபிஐ 2004 டிசம்பரில் சிபிஐ போய் ஒரு கோர்ட்டில் ஃபெரார் கோர்ட்டில் சொல்லுது, இவர் தான் சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி கொள்றதுக்கு புலிகளுக்கு பணம் கொடுத்தாரு, எங்ககிட்ட பொட்டி நிறைய ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொட்டி நிறைய ஆவணத்தை காட்டுது அந்த ஜட்ஜிக்கிட்ட. அந்த ஜட்ஜி ரூம் உள்ள போய் பார்க்குறாரு, ஆமாம் நிறைய ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திராசாமி விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. சுப்பிரமணிய சாமி ரொம்ப யோகியராக இருந்தாருன்னா, இந்த வழக்கில் சம்மந்தமே படாலைன்னா சந்திராசாமி பிடிக்கணுமா வேண்டாமா? பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். அதை விடுங்க. குமரன் பத்மநாபன் வந்து அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த வெப்பன்ஸ்லாம் இது அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது, அவர் தான் சர்வதேச கடத்தல் போய் பேர் அவர். 2007 அவர் பிடிச்சிட்டு தான் அவர் செய்தி அடிபடுது. சரி, தாய்லாந்தில் எங்கேயோ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. பிடிச்சது உண்மை தான், எல்லாருமே அவனை விசாரிச்சுட்டாங்க. அப்புறம் கணிசமான தொகை கொடுத்து தப்பிச்சு போயிட்டாங்கிறது. நம்ம ஊர் பிரணாப் முகர்ஜி மாத்திரம் இல்லை அப்படிலாம் அவனை பிடிக்கலன்னு சொல்லி 2 நாள் கழிச்சு தகவல் சொல்கிறாரு. எப்போ சொன்னார் அவர்? அந்த 2007. ஓ சரி சரி. 2009 பிரபாகரன் செத்து போன அப்புறமா அவர் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி அப்போ இருந்தார், வெளியூருக்கு. அவர் இல்லை அப்போ பிடிக்கலன்னு சொல்கிறவர் 2009 அவனை பிடிச்சிட்டாங்க. அப்போ நீ நல்லவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவனை கொண்ட எங்கள் நாட்டுக்கு கொடுத்து விடு. ஆமாம், பிரபாகரன் செத்துட்டாரு, அந்த வழக்கில் இவர் குமரன் பத்மநாபன் விசாரிக்கணும்னு சொல்லி ஜெயின் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் நாட்டுக்கு அவர் கொண்டாந்து சொல்லி அவர் கொண்டு வந்துருக்கணும் வேண்டாமா? கொண்டுல 2013 தான் நான் வழக்கு போட்டேன். குமரன் பத்மநாபனை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வழக்கு போட்டேன். நீங்கள் போட்டிங்களா? நான் போட்டேன். 2013 போட்டேன். அந்த கேஸு வரவே நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நோட்டீஸ் வரவே இல்லை கேஸு. அப்புறம் திடீர்னு அந்த கேஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது. சஞ்சய் கிஷன் கவுல்னு ஒரு ஜட்ஜி வந்து விசாரிக்கிறார் அந்த கேஸை. சஞ்சய் கிஷன் கவுல்னா அவர் யாருன்னா அருண்ஜேட்லிக்கு வேண்டியவர். அவர் அருண்ஜேட்லி அவரும் ஒன்றா ஜாலியாக சுற்றுறவங்க. இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணுங்கிறதுக்காக அவர் இங்கே வந்தார் சஞ்சய் கிஷன் கவுல். இதே சஞ்சய் கிஷன் கவுல் தான் 2009 சுந்தரசாமி வெளிநாடு போகலாங்கிறதுக்கு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது அனுமதி கொடுக்குறாரு. சஞ்சய் கிஷன் கவுல் மூலமாக கூட ஏதோ ராஜீவ்காந்தி உயிருக்கு ஆபத்துன்னு ஃபஸ்ட்டு தகவல் வந்ததா நான் படித்தேன் சார். அது தெரியாது எனக்கு. இந்த ஜட்ஜாக இருந்த வரைக்கும் அந்த ஆள் பண்ண ஐயக்கத்தினத்தை நான் சொல்கிறேன். ஐயக்கத்தினு அடித்து சொல்கிறேன் நான். சஞ்சய் கிஷன் கவுல் பண்ணது மிகப்பெரிய ஐயக்கத்தினம். அவர் ஜட்ஜாக இருந்தார், ஹைகோர்ட் ஜட்ஜி, மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் தான் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்குன்னே அவரை மெட்ராஸ் காமிச்சாங்க. அவர் தான் சந்திராசாமி வெளிநாட்டுக்கு போகலாங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு டெல்லி ஹைகோர்ட்டில். 2004 ஃபெராக் ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுது. 2007 சிபிஐ வந்து சந்திராசாமி என்ன பண்ணுறாரு, ஒரு டெல்லி பெஞ்சுக்கு போகிறாரு. போய் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. பர்மிஷன் கேட்கும்போது இந்த சிபிஐ ஓடுது எங்கே டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. நாங்கள் சிபிஐ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி 2 பேர் சொல்லிடுறாங்க, என்னடா ரெக்கார்டு வச்சுருக்கீங்க எவ்வளோ விசாரிக்க போகிறீங்க, நான்சென்ஸ், வெளியே போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு நீங்கள் சிபிஐலாம் கேட்காதன்னு சொல்லி ஃபெராக் கோர்ட்டுக்கு திருப்பி டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க அவர் ஃபெராக் கோர்ட்டில் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, சிபிஐ வந்து துரத்தி விட்ருங்க. அந்த ஜட்ஜிக்கு 2 பேர் வேலைக்கு விட்டு இந்த ரெக்கார்டில் இருக்குது. தெரியுதா? அப்போ சந்திராசாமி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் சுப்பிரமணிய அவர் பேச மாட்டேங்கிறாரு? சரிங்க சார். குமரன் பத்து நம்ம கொண்டாரு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? பிரபாகரனை சொல்கிறீங்க, விடுதலை புலி சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறாரு அவர். ஏன் அதை மாத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். நான் 2003 சாத்தாங்குளம் பை எலெக்ஷனில் நின்னேன் சட்டசபை தேர்தலில். அப்போது ஒரு காரு நான் எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணி வருது உங்களை. ஆமாம், நான் வந்து கடுமையாக ராஜீவ்காந்தி கேஸை பற்றி பேசுவேன். அப்புறம் இந்த ஸ்டெர்லைட்காரன் நிலத்தடி தண்ணி திருடுறதை பற்றி பேசுவேன். ஆற்று மணல் கொள்ளி போகிற முட்டா பசங்களாம் அறிவு இல்லாமல் இருக்காங்கடா, மணல் போச்சுன்னா நீங்கள் பால் வேணுமா போயிடுவீங்க அப்படின்னு இந்த தண்ணி பிரச்சனையே பேசுவேன். அப்போ ஆனால் அந்த காரு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவேன் நான். ஏன்னா அந்த கார் என்னை விரட்டிட்டு ஒரு இடத்துல ஒரு ஏடிஎம்கேக்காரங்க வந்து பேசிட்டு போகிறாங்க, பெரிய கூட்டம். அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன், 1 ஹவர் பேசினேன். நல்ல பயங்கரமான கூட்டம்.
கூட்டம்லாம் முடிஞ்சப்பறம் அந்த காரில் வந்தவங்க எங்கிட்ட, ஐயா நாங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி கட்சிக்காரங்க, நாங்கள் வந்து ஒரு நல்ல வேட்பாளராக அவர் கேட்டார், இந்த இருக்கிறதுலே நல்ல வேட்பாளராக பார்த்து சொல்லுங்கள், நம்ம அவரை வந்து புதுசரி பண்ணுவோம், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரை சொல்லட்டுமா சார் அப்படின்னாங்க. போய் சொல்லு, பொண்ணை வாயை பொத்திப்பார் அப்படின்னு சொல்லுங்க. அவர்கிட்ட மோகன்டா ஜெபமணி மோகன்டா நிற்கிறாருங்க, அவர் தான் பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு. சின்ன மாதிரி ஏதோ ஒரு கட்சி ஜனதா எங்கள் கட்சி சும்மா திருத்தனமாக வச்சுருக்காரு. அதெல்லாம் ஜனதா தளமாகி போச்சு, இவர் மட்டும் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டார். அதெல்லாம் விட்டுதல். அவர் என்னாச்சு, என் பேரை கேட்டவுடனே ஆஃப் ஆகிட்டார் அவர். அப்புறம் அவங்களுக்கு கேட்டேன், என்ன ஐயா ஐயா நீங்கள் சொல்லுங்க சார் தான் ஐயா உங்கள் பேரை கேட்டவுடனே நாங்கள் டக்குன்னு ஆஃப் ஆகிட்டார் அப்படின்னு. ஏன் பயப்படுறாரு? இப்போ நான் குமரன் பார்த்தோன்னா அவனை கொண்டு வரணும்னு கேஸ் போட்டேன். தலா கோர்ட்டில் இது வரைக்கும் என்னடா கழிச்சிருக்கீங்க, 2006 கேஸ் போட்டேன். 1999 ஒரு கேஸ் போடுறேன். கார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு, ஜட்மெண்ட் வரும்போது 98 ஜட்மெண்ட் வருது. அப்போ பத்திரிகாரன் கேட்குறாங்க, அரசியல் தலையீடு இருந்துதான்னு கேட்குறாங்க. தேர் ஆர் ஒன்லி ஃபீபிள் அட்டம்ஸ், கொஞ்சம் அட்டம்ஸ் இருந்தால் அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறார். அதே கார்த்திகேயன் 1999 கோயம்புத்தூரில் பேசும்போது அந்த புலன் விசாரிக்கும் போது நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும், அவ்வளோ தலையில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஒன்றா நான் என்ன அது 98 ஒன்று சொல்கிறான், 99 ஒன்று சொல்கிறான், அவனை விசாரியான்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு விசாரிச்சார். எங்கள் வக்கீல் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் பழைய காங்கிரஸ்காரர், எங்கள் அப்பாவுக்கு தான் போயிட்டு அவர் எந்திரிச்சு மயிலாடுன்னு சொல்கிறதுக்குள்ளே கேஸை தள்ளுபடி பண்ணிட்டான். இவர் கேஸ் விசாரிக்கவே இல்லை. இவர் அலோவ் பண்ணணும்ல, என்னென்ன ஃப்ராட் நடந்ததுங்க அப்படிங்கிறத சொல்லவே விடலை. இவர் கேஸை டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டார். ஒரு மாதம் ஆச்சு, ஜட்மெண்ட் வரமாட்டேங்குது. அப்புறம் ஒன்றா நான் சிபிஐ வைக்கிற பார்த்து கோர்ட்டில் முரட்டுத்தனமாக தான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி ஜட்மெண்ட் வரலன்னா மரியாதை கெட்டு போகணும்னு சொல்ல அவங்கள்ட்ட அப்படின்னு. அப்புறம் தள்ளுபடி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அதே ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி சஞ்சய் கிருஷ்ணன் கோர்ட் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட் காமிச்சா சுப்ரீம் கோர்ட் தரிசனோ மெரிட்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டான். இப்போவும் போட்டு வச்சுருக்க சுப்ரீம் கோர்ட்டில் 2004 ஃபெரா கோர்ட்டில் சிபிஐ வந்து சொல்லிச்சு, நீங்கள் அந்த ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் முடிச்சு ஒரு நிமிஷம் சார், இந்த MDMA இன்னும் ஆக்டிவாக இருக்கு. முடிச்சிட்டாங்க. முடிச்சார். அதை எப்போ முடிச்சாங்க? அது MDMA இப்போ 2 மாதம் இருக்கும். 2 மாதம் முன்னாடி தான் முடிஞ்சது. இந்த கொலைக்கு களம் அமைச்சு கொடுத்தது மார்கரெட் ஆல்வா. அதுவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா ரகோத்தமன் புத்தகத்துல வந்து அதெல்லாம் எழுத மாட்டாரு. ராஜீவ் காந்தி தான் வந்து ஆன்டியோட தொகுதிக்கு நான் வர்றேன்னு சொல்லி எழுதுனதா அவர் புத்தகம் கிடையாது. இதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் எனக்கு தெரிய வந்தது. விதின்னு ஒன்று இருக்குது பத்தியா. நான் வந்து வென் டிவியில் ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வென் டிவியில் நிகழ்ச்சி கூப்பிட்டும்போது 2015 இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அந்த பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த ஐயா வைகோபாலசாமி அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே அவனை போய் ஐயாங்கிற கொலகாரனை போய் ஐயாங்கிறேன்னு லைவாகவே நான் சொல்லிட்டேன். ஐயா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருந்தது தவிர அவர் தான் இதில் சம்மந்தப்பட்டு பாருங்க எனக்கு தெரியாது. ஆனால் 2013 நானும் ரகோத்தமனும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். நம்ம சீமான் இருக்கார்ல, டம்ளர் சீமான் இருக்கார்ல, டம்ளர் சொல்ல மாட்டேன், அவர் டம்ளர். அவர் நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 3.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணார். அப்போது ரகோத்தமனுக்கு வந்து என்னை பார்த்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. வெளியே வந்தவொடனே சொல்கிறாரு, நம்மகிட்ட இருந்த எவிடன்ஸ் வரைக்கும் நம்ம விசாரிச்சிருந்தோம்னா, நம்மகிட்ட இருந்த வீடியோ பிடிக்க நம்ம விசாரிச்சிருந்தோம்னா வைகோபாலசாமி தான் நம்ம ஒரு நக்கிஸ்ட். அவர் தான் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டில் வச்சு கொள்ளுங்க, இந்தியாவில் தமிழர்களெல்லாம் தாக்குவாங்க. எப்படி சீக்கியர்களை இந்திரா காந்தியை கொண்டோன்னு சீக்கியர்களை தாக்குனாங்களோ அதே மாதிரி தாக்குவாங்க. ஒன்று நாங்கள் தனி தமிழ்நாடு அத்துக்கிட்டு வந்துடுறோம், அப்படியே அகண்ட தமிழகம் வச்சிருவோம்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ரகோத்தமன் வந்து 2013 டிசம்பர் தான் என்கிட்ட சொல்றாரு. இல்ல சார், இப்ப பாயிண்ட் வந்துட்டீங்க சார், இதுதான் கரெக்ட். இப்ப நான் ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்க வருவோம் சார். இப்ப வந்து முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், சரிங்களா? சுப்பிரமணிய சாமி மேல பழியத்துக்கு இப்ப தீக்காவோட வேலை என்னன்னா, ஒரு கொலையை பண்ணுவாங்க அல்லது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல தீகான்னு சொல்லும்போது அதையும் சொல்லிடுறேன். குளத்தூர் மணி அங்கே குளத்தூர் மணி அங்கே கொடுக்குறேன், அங்கே காட்டுறேன், இங்கே காட்டுறேன் கூப்பிட்டு போவார். இல்லை சார், நான் வரேன், நான் கேள்வி கேட்குறேன், படிப்படியாக வரேன். இது வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா, கந்தசாமி பத்மநாப கொலையில இருந்து இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் இந்த நுங்கம்பாக்கம் சுவாதி கொலை, அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆணவ கொலை வரைக்கும் நம்ம கந்தசாமி தான். அவர் கந்தசாமி பத்மநாபா இல்லைப்பா, ஒரு புக் எழுதியிருக்காரு ஒருத்தர், துரைசாமி. ஒரு அட்வொகேட் சொல்றீங்களா? அட்வொகேட் ஒரு புக் தந்தை பெரிய திராவிட கழகம் வச்சிருக்காரு. அவர் தான் இதில் எப்படின்னா, அந்த புலன் விசாரணை கோயில் கோர்ட்டில் விசாரணை நடக்குது பற்றியா, கேஸ் விசாரிக்க சாட்சிகளெல்லாம் விசாரிப்பாங்கல்ல, அப்போ இந்த கந்தசாமி தான் ஆஜராகிறாரு, துரைசாமி தான் ஆஜராகிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ தனசேகரங்கிற டேங்கர் டிரைவர் தான், தனசேகரன் டேங்கர் டிரைவர் பூந்தமல்லி போய் நில்லு அப்படின்னு குளத்தூர் மணி சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து சிவராசனன் கம்பெனி ஏறிப்பாங்க, நீங்கள் டேங்கரை கொண்டு பெங்களூரில் இந்த இடத்துல விட்டுரு, பைபாஸ் ரோட்டில் அவங்க கொண்டு அவங்க ஆள் வந்து கூட்டி போயிடுவாங்க. இங்கே இருந்து அங்கே கொண்டு விட்டது தனசேகரன். யார் சொல்லி விட்டாருன்னா குளத்தூர் மணி சொல்லி, நீங்கள் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும் போது யார் அக்யூஸ்டு? குளத்தூர் மணி. அந்த குளத்தூர் மணியை சேலத்தில் எங்கள் டிஐஜி ஒருத்தர் விசாரிக்கிறார், ராஜுன்னு ஒருத்தர். எங்களை விசாரிக்க விட மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிக்க மாட்டாங்க. கூட்டி போயிட்டீங்களா சார் குளத்தூர் மணியை?
கேளு, அன்னைக்கு வந்து அவர் திடீர்னு கோவமாட்டார். அந்த டிஐஜி ராஜுன்னு சோப்பா இருப்பார். அன்றைக்கி மிக கோபமாக வெளியே வரார் ரூம்லேருந்து. அரெஸ்ட் பண்ணுங்க அவனை, அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. ஒன்றா நாங்கள் சேலம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள்கிட்ட ஒரு இடத்துல இப்போ கைவிலங்கு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு கைவிலங்கு வாங்கி அவர் மெட்ராஸ் கூப்பிட்டு வரோம். ஒரு இடத்துல வர வழியில் வண்டி நின்று போகுது. நான் ஒருத்தன் தனியாக இறங்கி தள்ளுறேன் காரை. தள்ளி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு விட்டுட்டு மணல் காலில் நாங்கள் விசாரிக்க போகிறோம். அவர் வெளியே நின்று டீ குடிச்சிட்டு அது எல்லா வீடியோவில் அன்றைக்கே நான் திட்டேன். எங்கள் ரகோத்தை பண்ணிட்டேன். அது யாருடைய பின்புலத்தில் அவர் வெளியில் வந்தார் சார்? கார்த்திகேயன் தான். டிஆர் கார்த்திகேயன் வந்து மார்கரெட் ஆழ்வாள். இல்ல வைகோ கருணாநிதி அவங்க சப்போர்ட் இல்லையா? கார்த்திகேயன் வந்து மார்கரெட் ஆழ்வாள். ஓ, அப்ப கார்த்திகேயன் தான் கன்ஃபார்மா குளத்தூர் மணி தப்பிக்கிறதுக்கு அவர் எல்லாருமே வைகோபுரசாமி தப்பிக்கிறதுக்கு அவர் தான். எதோ விஷயம்னாலும் தனசேகரன் நாங்கள் பிடிச்சி மேட்டூரில் விசாரிக்கிறோம். அப்போ தனசேகரன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஐயா எங்கள் அண்ணனை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கீங்க. அது அசிங்கமாக சொன்னான். அது இந்த பதிவு பண்ண விரும்பல, அவன் சொன்னான் அப்படி. அதே மாதிரி இப்போ ராஜீவ்காந்தி நான் மாம்பழத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது விடுதலை புலிகள் ஏன் குப்பி அடிக்கிறவங்கிறது சொல்கிறேன். 2 பேர் சைக்கிள் சாலை தப்பிச்சு வராங்க வேலு விஜயிலேருந்து. கிரைம் போலீஸ் போய் செக் பண்ணுது. யாரான்னு கேட்குறாங்க. அவன் குடிச்சிட்டான். நீங்கள் அந்த எடுத்து கடிப்பானுங்க. அதே ஒருத்தட்டில் லேசாக கீறுவேன். ஒருத்தன் தொப்புன்னு விழுந்து செத்துட்டான். ஒருத்தர் வந்து குப்பி இதாக டைல்யூட் ஆச்சு போல இருக்குது. அவன் ஒன்றா மழை பெஞ்சு தண்ணி தேங்கிட்டு ஓடி போய் பிடிச்சிருக்கேன். அப்புறம் நான் நைட்டு ஒன்று எனக்கு இவனை மைக்கில் கூப்பிட்டாங்க. நான் போனேன். போய் பார்த்தா பாடி அங்கே காணும். என்ன ஐயா இல்லையா செத்து கிடந்தேன் ஐயா, ஐயா சத்தியமாக செத்துட்டாயா அப்படின்னாங்க. ஊரியா பாண்டி பஜார் ஏட்டு என்ன பண்ணியிருக்காரு, அண்ணார் ஏடு இருந்தார். அட நம்ம பக்கம் பாடி கிடந்ததுன்னா நமக்கு தான் சங்கடம் சொல்லி எடுத்து எம்பாக்கம் போட்டார். மாம்பழம் போலீஸ் ஆஃபீஸ் பூத்தில் போட்டார். நான் போய் பார்த்தேன் ரத்தங்க வந்துருந்தது. ரைட்டு புளி வந்திருக்காரு. சைனடு கடிச்சு. குப்பி சைனடு கடிச்சு எத்தனை செகண்ட்ஸ் ஆவாங்க சார்? ஒரு 20 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ். அது நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை டேஸ்ட்டே பண்ண முடியாது. டேஸ்ட்டே தெரியாது. சும்மா இப்படி நாக்கில் பட்டாலே போகிறோம்ல, அறுக்கணும். அறுத்தா தான் போயிடும் ஒன்று. அது அப்படி போயிடும். நீங்கள் எனக்கு இன்னும் அந்த 2 போலீஸ்காரனும் பதறிட்டு இருந்தது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. ஐயா நாங்கள் ஒன்றும் பண்ணலையோ ஒன்றும் பண்ண. திருச்சி வேலுசாமி என்ன தெரியுமா சொல்கிறாரு, கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த 2 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. நான் அதிகாரம் அலர்ட் பண்ணி ராஜசேகரன் கமிஷனர் இருந்தார். 5 மணிக்கெலாம் அவர் இங்கே வந்துட்டார். ஸ்பாட்டில் வந்து மோண்டாஜி டேக்கப் பண்ணி இன்வெஸ்டிகேஷனார். நான் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த கேஸுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு நான் வேலூர் கோர்ட்டுக்கு போகிறேன். அப்போது என்னை கூப்பிட்றாங்க அந்த கேஸ் எஃப்ஐஆர் போட்டதுக்காக. 1996 95 இருக்கும் எஃப்ஐஆர் போட்டதுக்கு. நான் அப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தேன். இங்கே வந்திருக்கேன் அந்த கேஸ் சாட்சி சொல்கிறதுக்கு. யாராண்டா அக்யூஸ்ட் இருக்கான்னு பார்த்தா குளத்தூர் மணி நிற்கிற கை கட்டிக்கிட்டு. திருச்சி வேலுசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, மோகன்ராஜ் குளத்தூர் மணியை கூப்பிட்டு போய் விசாரிக்கவே இல்லைன்றார். சாணக்கிய யூடியூப் சேனல் ஏதோ ஒரு சேனல். சாணக்கியால என்கிட்ட வர மாட்டாங்க. அது ஏதோ சாணக்கியாலே எதுலயோ சொல்லியிருக்கு. எந்த சேனல் வந்தாங்க குளத்தூர் மணியை மோகன்ராஜ் சார் கூப்பிட்டு போய் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மோகன்ராஜ் விசாரிக்கிறது அதிகாரம் கிடையாதுமா. ஆனா நீங்க எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கீங்க, நான் குளத்தூர் மணியை நான் பிடிச்சி போனேன், டீ குடிச்சது எல்லா வீடியோலயும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அவர் வந்து திருச்சி வேலுசாமி வந்து கன்ஃபார்மா சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு, குளத்தூர் மணியை மோகன்ராஜ் விசாரிக்க மாட்டாருமா. பெரிய டீம் அது. மோகன்ராஜ் வந்து பிடிச்சிட்டு ட்ராக்கிங் டீம் பிடிச்சிட்டு வருவார். ட்ராக்கிங் டீம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ட்ராக்கிங் டீம் ஆள். இன்ட்ராகேஷன் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்க விசாரிப்பாங்க. இப்போ நம்ம அவர் தியாகராஜனா அவர் ஒரு டிஐ உளர்னார், ஒரு ஐஜி. நான் அவருக்கு பண்ணுற வேலையே கிடையாது அவருக்கு. இல்லை மெயினாக இப்போ பேரறிவாளன் உட்பட அத்தனை பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே தியாகராஜன் தான்.